11ஆம் அதிகாரம் 16வது வசனம். மேலும் முதற்பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். ரொம்ப நல்ல ஒரு வசனம். பைபிள் கொண்டு வந்தவங்க அலையிலே சொல்லுங்க. பேனா கொண்டு வந்தவங்க அலையிலே சொல்லுங்க. பேப்பராவது டைரியாவது கொண்டு வந்தவங்க அலையிலே சொல்லுங்க. சரி, சூப்பர். நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுவேன். இன்னைக்கு சாப்பாடு வந்துடா. சரி, இன்னைக்கு சாப்பாடு போடணும். நான் அதில் நிற்க மாட்டேன். சாப்பிட்டுட்டு போகணும், பாவம் இல்லை. ஆனால் நாளைக்கு இன்னைக்குள்ள பிரசங்கத்தை நாளைக்குள்ள பிரசங்கத்தை எழுதி காட்டுறவங்க தான் சாப்பாடு. ஆமாம், நிர்பந்தமாக எழுதணும்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் பாவம் இல்லையா, தின்னணுன்னா எழுதினாங்க. ரெண்டு வார்த்தைகள் உனக்கு நான் ஆண்டார் குளத்தில் வச்சு அறிவுரை தந்தேன். எழுதி போய் வேணாம் டாக்குமெண்ட் எடுத்துக்கோ. நீ மீட்டிங் முடிஞ்சு எழுதி போகக்கூடாது. நல்ல சொல்ற எல்லா பாயிண்டையும் காட்டிட்டு தான் போகணும். இன்னைக்கு ஆண்டாம்பாறையில் பேசுதுன்னு காட்டணும். ஆண்டார் குளத்தில் பேசுதுன்னு காட்டிட்டு தான் நிற்கலாம். சரி, அந்த வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க. இந்த ரோமர் நிறுவனம் தியானிக்க கொஞ்சம் கஷ்டமாகும். ஆனால் ஸ்டேண்டில் வச்சா ஈஸியாக தியானிக்க. மைக் எடுத்துட்டு அங்கே இங்கே நடந்தேன்னு சொன்னால் பவுனுக்கு ரோமர் நிறுவனத்துக்கு செட் ஆகாது. ஆனால் இங்கே இப்படி நின்றுன்னு வைங்க, துண்டு துண்டாக கேக்கு வெட்டி வைக்கிற மாதிரி ரோமர் நிறுவனத்தை வெட்டி வைக்கணும். அந்த ரோமர் நிறுவனம் ரெண்டா பிரிகிறது. எங்கே வச்சு பிரிவு தெரியுமா? 11ஆம் அதிகாரத்தில் வச்சாலும் பிரிவு. அந்த 11ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தை நீங்கள் பார்த்தா தெரியும். அங்கே ஒரு ஆமேன் போட்டு 11ஆம் அதிகாரம் வரை ஒரே காரியத்தை பேசிட்டு வராங்க. ஒரே காரியத்தை பேசிட்டு வந்து 12ஆம் அதிகாரத்திலிருந்து திரும்புறாங்க. அதாவது இப்படி சொல்றேன், 1 முதல் 11 வரை இஸ்ரவேல், 1 முதல் 11 வரை இஸ்ரவேல் அவர்களை பிட்டு வைக்கிறார் ஆவியானவர். விருத்த சேதனம், அவருடைய நியாயப்பிரமாணம் எல்லாம் பிட்டு வைக்கிறாங்க. 11 ஆமேன் போடுறோம். ஆமேன் போட்டுட்டு 12 இருந்து ஆவிக்குரிய ஆராதனை சபை, அதை பற்றி 12 இருந்து சொல்றார். இந்த வசனம் எல்லாம் நான் இன்னைக்கு எடுத்த வசனம் எல்லாம் இந்த மாவட்டத்தில் யாராவது பேசியிருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல. இந்த மாவட்டத்தில் பிறந்தவங்கள ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆராதனையின் சத்தமும் வசனத்தின் சத்தமும் கேட்டுட்டே இருக்கும். அதுபோல ஆமீன் சொல்லலைன்னா நீங்க இருப்பதும் ஒன்றுதான். இல்ல ஆமீன் ஒரு அலையில சொல்லுங்க. நம்ம இந்த பகுதி அவ்வளவு தியானிக்கப்பட்டதான்னு தெரியல. ஆனால் 50வது ஆண்டுன்னு சொன்னப்போ எனக்கு இதுதான் கிளிக் ஆச்சு. இது 50வது ஆண்டுக்கு பற்றின செய்தி. 100வது ஆண்டுலேயும் என்ன கூப்பிட்டா நான் இதுதான் பேசுவேன். 100வது ஆண்டுலேயும் என்னை கூப்பிட்டா நான் இதே வசனத்தை தான் பேசுவேன். அன்னைக்கு கொஞ்சம் கூட தெம்பா இருக்கும், கொஞ்சம் கூட தெம்பா இருப்பேன். அக்கறை டிஎம்பி கம்பியெல்லாம் கொஞ்சம் கூட பலமாக இருக்கும். அப்போ நான் 90 வயசுக்கும் 100 வயசுக்கும் இடையில இருக்கும். கர்த்தருடைய வழியில் தாமதமானால்
நல்லா சொல்லுங்க. சரி, ரெண்டு காரியங்கள் ஆவியானவர் தெளிவா பேசுறது. நீங்க பாருங்க, ஒண்ணு முதல் பலன். பாத்தீங்களா? பாத்தீங்களா? இந்த பக்கத்துல உள்ள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆடுல தெளிவா தானே இருக்கு. முதல் பலன் என்ன? முதல் பலன். அடுத்த வார்த்தை பாருங்க, வேர். என்ன? வேர். இப்ப அந்த ரெண்டு வார்த்தையை சொல்லுங்க. ஒண்ணு முதல் பலன், ரெண்டு வேர். அடுத்து ரெண்டு காரியத்தை சொல்லி இருக்கிறது பார்த்தீங்களா? முதல் பலன் பரிசுத்தமா இருந்தா அடுத்தது எல்லாமே பரிசுத்தமா இருக்கும். அடுத்து பாருங்க, வேர் பரிசுத்தமா இருந்தால், இதை இப்படி சொல்லித்தானே அப்ப மேக்ஸ் நல்லா படிச்சா பிள்ளைக்கு நல்லா வரும்னு சொல்லுது மேக்ஸ். ஏன்னா வேர் நல்லா இருந்தா கிளைகள் நல்லா. நம்ம மேக்ஸ்ல 7-8 மார்க் எடுத்திருக்கோம். வெளியே சொல்லலாம், நம்ம 7-8 மார்க் எடுத்திருக்கோம். பிள்ளை 90 எடுத்திருக்கோம். அந்த 10 எங்க போச்சு? நாங்க பிள்ளை அடிக்கிறது. பிள்ளை என்ன சொல்லணும் இல்லையா? அப்பா நீ நல்ல அப்பனா இருந்தா முதல்ல உலக ப்ரோக்ரஸ் கார்டை காட்டிட்டு நீ என்ன நம்ம ப்ரோக்ரஸ் கார்டு வெளியே காட்ட முடியுமா? தப்புதான் அவங்கள்ட்ட சொன்ன தப்பு. அதனால சொல்லாம இருக்க முடியாது. அதனால நீங்க பிள்ளைகளை நான் எதிர்காலத்தில் அடிக்கணும்னு விரும்புகிற பாஸ்டர் தான் உங்க எல்லா ப்ரோக்ரஸ் கார்டையும் இப்படி ஒதுக்கி வச்சுக்கிட்டு காட்டுங்க. மேக்ஸில் எடுத்த மார்க்கை பாருன்னு சொல்லிட்டு அடிங்க. அப்போ இங்கிலீஷில் எடுத்த மார்க்கை பாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு அப்போ அட்டெண்டன்ஸ் ஷீட்டு கண்டிப்பாக காட்டணும். ஏன்னா ஸ்கூலுக்கு வீட்டிலிருந்து கிளம்பி சீனிக்கிழங்கு தோட்டத்தில் போய் கிளம்புறது, பனைமரத்தை மூட்டையில் வெளிச்சு உட்காந்துட்டு சாயங்காலம் 4 மணி இப்போ வீட்டுக்கு வந்தது, அதெல்லாம் அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் இருக்காது. அதனால் அடிக்கும்போது எதையும் கூட கையில் வச்சுக்கணும். உங்களுக்கு அடி கிடைக்காம இருக்க வேண்டிய வழியை சொல்லி கொடுக்கும்போது நீங்க இப்படி சொத்தம் இல்லாம இருந்தாங்க. வேர் நல்லா இருந்தா நீ வசனம் ரசிக்கிறாய் வந்தாய். நீ வசனத்தை ரசிக்கிறாயான்னு கேட்டேன். ஆமே, வேர் நல்லா இருந்தால் கிளை நல்லா இருக்கும். முதற் பலனாகிய மாவு நல்லா இருந்தா பிசைந்த மாவு மொத்தம் நல்லா இருக்கும். இன்னைக்கு மாலையில் நாம் நடுவில் பேச போற செய்தி தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை. ஏன்? என்ன பேச போறேன்? தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை. ஏன்? முதல்ல நாம ஒரு 7 காரியங்களை எழுதணும். அந்த 7 காரியங்களை நீங்கள் எழுத சொல்லிட்டு தான் பிரசங்கத்தை தொடங்குவேன். நம்பர் 1, அஸ்திவாரம் நன்றாயிருந்தால் மேலே கட்டுவதெல்லாம் நன்றாயிருக்கும். நீங்கள் 2 பேரும் மீட்டிங் என்னன்னு பார்க்கணும். அஸ்திவாரம் நன்றாயிருந்தால் மேலே கட்டுவதெல்லாம் நன்றாயிருக்கும். 2, முதலாவது நாம என்ன செய்கிறோமோ அது மிகவும் முக்கியம். ஒண்ணு எது நல்லா இருக்கணும்? பவுண்டேஷன் நல்லா இருக்கணும். தகராறு பிடிச்ச பவுண்டேஷனை போட்டு வச்சுட்டு ஊக்கமாய் கட்டி எழுப்புகிறார்கள், ஊக்கமா ஜெபம் பண்ணா கர்த்தர் சொல்லுவார், ஏன் அந்த பவுண்டேஷன்ல பில்டிங் நிற்காதுன்னு. அப்புறம் இல்ல நான் ஜெபத்தால் கட்டுவேன்னு சொல்லி தகராறு பிடிச்ச பவுண்டேஷன்ல கட்டி வச்சா அப்புறம் அந்த லூக்காடுல சுவிசேஷம் சொல்லிச்சு இல்லையா, சீலோ அதுல தூங்கிட்டு இருக்கும்போது கூடாரம் இடிஞ்சு விழுது, கோபுரம் இடிஞ்சு விழுதுன்னு அது மாதிரி ஆகிவிடும். அஸ்திவாரம் நல்லா இருந்தா கட்டுறது நல்லா இருக்கும். 2, முதலாவது செய்வது மிக முக்கியம். 3, எவ்வளவு தாமதமானாலும் பரவாயில்லை, எவ்வளவு தாமதமானாலும் பரவாயில்லை,
when you start clearly. தாமதமானாலும் பரவாயில்லை, ஆரம்பிக்கும்போ தெளிவா ஆரம்பிக்கணும். 25 மாசம் எனக்கு ஜெபம் பண்ண வேணும் பாஸ்டர், பரவாயில்லை. எனக்கு 2.5 வருஷம் வேணும் பாஸ்டர், பரவாயில்லை. ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன நீங்க எவ்வளவு காலம் வேணாலும் எடுத்துக்கிடுங்க. ஆனா ஆரம்பிக்கும்போ தெளிவா இருக்கணும். ஆரம்பிச்சு 5 மாசம் தாண்டிட்டு ஐயோ தரிசனம் இல்லை, தப்பு பண்ணிட்டனே, ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை மீறிட்டனோ, அப்படி யோசிக்கக்கூடாது. அதுக்கு முன்ன என்ன செய்யணும்? எவ்வளவு நேரம் வேணாலும் எடுத்து யோசிக்கணும். 4, வேர் என்பது ரகசியமான வாழ்க்கை. முதற் பலன் என்பது வெளிப்படையான வாழ்க்கை. வேர் என்பது என்ன? ரகசியமான வாழ்க்கை. நமக்கு வேர் தெரியாது, நமக்கு மேல இருக்கிற கனிதான் தெரியும். அப்படின்னா வேர் பிரைவேட் லைஃப், ஃப்ரூட் பப்ளிக் லைஃப், இது ரெண்டும் பரிசுத்தமா இருக்கணும். இதெல்லாம் பரிசுத்தமா இருக்கணும். வேறு பகுதி, காண முடியாத பகுதி. சபையில எவ்வளவு நேரம் இருக்கிறோம்? சபையில 2.5 மணி நேரம் தான் இருக்கிறோம். மீதி 21.5 மணி நேரம் வீட்டுல, ஊர்ல, உலகத்துல தான் இருக்கிறோம். அப்படின்னா வெளிப்படையான வாழ்க்கையிலும் பரிசுத்தமா இருக்கணும், வேறு பகுதியில் பரிசுத்தமா இருக்கணும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 4 சொன்னீங்க. 5, முழு அமைப்பும் வேரை சார்ந்துள்ளதனால் வேர் உறுதியா இருக்கணும். முழு அமைப்பு எதை சார்ந்துதான் நிற்கு? வேற சார்ந்துதான் நிற்கு. அதனால எது உறுதியா இருக்கணும்? வேர். இந்த ரோட்டு சைடுல எல்லாம் சில மரங்கள் உண்டு, பாத்துறீங்களா? பார்க்க என்ன கம்பீரமா இருக்கும். 5 பேர் கட்டி பிடிச்சா கூட தாங்க முடியாத அளவு அகலமா இருக்கும். ஆனா ஒரு காற்று அடிக்கண்டா அப்புறத்துக்கு அண்டத்துல விடணும். அப்புறம்தான் தெரியுது வேர் இல்லை. என்ன இல்லை? வேர் இல்லை. முழு அமைப்பும் வேற சார்ந்து இருக்கு. சாலமோனுடைய தோல்வி என்ன? சாலமோனுடைய தோல்வி தான். ரொம்ப உயர்ந்துட்டான், ரொம்ப வளர்ந்துட்டான், நாக்கவும் கிளைகளை விட்டுட்டான். ஆனா வேர் இல்லை. ஈஸியா சாஞ்சிட்டான் இல்லையா? 6, யூதர்களின் பண்டிகையில் முதற் பண்டிகையாக்கும் முதற் பலன். கர்த்தர் என்ன சொல்ல வராரு? முதல் யூத பண்டிகை நல்லா இருந்தா அடுத்து அந்த ஆண்டுல நடக்க போகிற எல்லா பண்டிகைகளும் பரிசுத்தமா இருக்கும். தப்பு தான், உங்கள்கிட்ட சொன்ன தப்பு தான். இதெல்லாம் வேற எங்கேயாவது பேசியிருந்தேன்னு வைங்க, சோத்திரம் சொல்லிட்டே இருப்பணும். இது நீங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா இவர் பேசுவதும் ஒன்றுதான், இவர் பேசாமல் இருப்பதும் ஒன்றுதான் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. பரவாயில்ல, நான் சகிச்சுக்கிடுறேன். 7, 6 சொன்ன என்ன? 7, குட் பிகினிங் ஆஃப் டன். ஜபத்தோட முதல்ல நல்லா தொடங்கிட்டோம்னா பாதி வேலை முடிந்து விட்டது. ஆமே. இதுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜபத்தோட நல்ல தொடக்கம் இருந்துன்னா பாதி வேலை என்னாச்சு? முடிந்து விட்டது. அதுக்கு மேல பலவீனர்கள் கூட வேணா ஒரு கல்லெடுத்து வைக்கலாம், நோயாளி கூட ஒரு கல்லெடுத்து வைக்கலாம். ஏன்னா சரியான தொடக்கம் இருந்திருக்கிறது. அங்க இருந்தாக்கு நான் செய்திக்கு திரும்ப போறேன். தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை. ஏன்? ஒரு மனுஷனை பைபிளில் இருந்து எடுத்து அவன் கண்டிப்பா பெருசா சாதிச்சிருக்கலாம், ஒண்ணுமே செய்ய முடியாமல் போய்விட்டது. ஏன் என்பதற்கு 7 காரணங்களை சொல்லி அந்த 7 காரணங்களையும் இங்க வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையோடு கொஞ்சம் இணைத்து பார்த்து விட்டு நாம ஜெபிக்க போறோம். நீங்க பிராக்கெட்ல பார்த்துருப்பீங்க அந்த பேரு லோத்து. என்ன? லோத்து. அந்த ஒரு மனுஷனை மையப்படுத்தி ஆக்கும். இது அவன் மட்டும் செய்த தவறு அல்ல, நம்மளும் இந்த தவறை செய்ய கண்டிப்பாக வாய்ப்புண்டு. 7 காரியங்களை சொல்ல போகிறேன். லோத்தின் முதல் தவறு,
நான் இங்கிலீஷில் எழுதிட்டு வந்திருக்கிறேன். யாராவது ஒரு சரியான தமிழ் வார்த்தை எனக்கு சொல்லித்தரணுன்னு. லோத்தின் முதல் தவறு செலக்ஷன் வித்தவுட் ரெவலேஷன். வெண்புறாக்களே, ஜூடா இங்கே இருக்கிறார், நான் மறந்து விட்டேன். அவர்தான் இங்கிலீஷ் டிக்ஷனரி, ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி, மில்லேனியம் டிக்ஷனரி இங்கே உட்கார்ந்திருக்கிறார். A kindly wonderful couple. Selection without revelation. வெளிப்பாடற்ற தெரிந்து கொள்ளுதல். லோத்து செஞ்ச முதல் தப்பென்ன? வெளிப்பாடற்ற தெரிந்து கொள்ளுதல். இங்க புரிஞ்சுக்கிடுங்க, வீட்டில் சண்டை நடந்துட்டு இருக்கும் இல்லையா, சண்டை முடிஞ்ச உடனே நீங்க எந்த முடிவும் எடுக்கப்படாது. சண்டை முடிஞ்ச உடனே எந்த முடிவும் எடுக்கப்படாது. பயங்கர சண்டை ஆபிரகாமுடைய மெய்ப்பருக்கும் லோத்தனுடைய மெய்ப்பருக்கும் பயங்கர சண்டை. எல்லாம் பிபிஆர் நிற்கணும், எல்லா வேலைக்காரங்க லோத்துட்ட போய் சொல்லணும், அப்படி விடப்படாது. ஏன் அப்படி விடப்படாதுன்னு நம்மளை ஏற்றி விடுவனும். அப்புறம் நம்ம தான் பாடுபடணும். கொஞ்சம் உட்காரு, கொஞ்சம் அமைதியாயிரு, கொஞ்சம் கூலா தண்ணி குடி, பிபி இறங்கட்டு அப்படின்னு ஒருத்தரும் ஆலோசனை தர மாட்டேன். எல்லாரும் ஆடுறா பிடுறா, எப்படி விடலாம்? நீ ஏன் நாக்கப்பிடுங்கிற மாதிரி கேட்கல? நீ நாக்கப்பிடுங்கிற மாதிரி கேட்க போயிருந்தா அவன் நாக்க பிடுங்கி விட்டுருப்பான். ஏன் முறைக்கிறீர்கள்? ஒரு அல்லையிலே சொல்லுங்க. சண்டை, பகல் முழுக்க சண்டை. ஆபிரகாமுடைய காதுக்கும் போயிட்டு வேலைக்காரர்கள் மோதிக்கொள்ளுகிறார்கள். உடனே லோத்த கூப்பிட்டு ஆபிரகாம் சொல்றாரு, இப்ப முடிவெடுக்கணும், இப்ப முடிவு எடுக்கணும். கோபத்தில் இருக்கும்போ நம்ம எடுக்கிற முடிவில் வெளிப்பாடு இருக்காது. புரியுதுல உங்களுக்கு? டென்ஷன்ல இருக்கும்போது நம்ம எடுக்கிற முடிவில் என்ன இருக்காது? வெளிப்பாடு இருக்கிறாது. அப்புறம் 3 மாசம் தாண்டி தான் நமக்கு யோசனை வரும், தவறாய் முடிவெடுத்துட்டேனோ. நல்ல ஜோம் பண்ணி நல்ல ஒரு கிளாஸ் சூடு சாயை குடிச்சிட்டு அப்புறம் பிரீசர்ல இருந்து ஒரு கிளாஸ் கூலான தண்ணி எடுத்து குடிச்சிட்டு தீர்மானம் பண்ணினா கரெக்டா இருக்கும். தப்புதான். ராணுவ ரகசியங்களை சொல்லித்தார தப்புதான், இருந்தாலும் சொல்லாம இருக்க முடியாது இல்லையா? இப்போ லோத்து சோதோம் கோமோராவை தெரிந்தெடுத்தான் இல்லையா? அந்த தெரிந்தெடுத்தல்ல முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிடணும், அவன் தெரிந்தெடுத்தது கோபத்தோடு. எதோட? இனி ஆபிரகாமுடைய கண்ணுக்கு முன்ன நிற்க கூடாது. இனி ஆபிரகாம் என்ன தேடி வந்தாலும் கண்டுபிடிக்க கூடாது. 24 மணி நேரத்துக்குள்ள நான் யாருன்னு ஆபிரகாமுக்கு காட்டி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி வெறுப்புல, கசப்புல, கோபத்துல முடிவெடுத்தானா? வெளிப்பாடு இல்லாமல் முடிவெடுத்துட்டான். 5 காரியங்கள்ல நான் எழுதிட்டு வந்திருக்கிறேன். எங்க சுவாசம் விடணும்னு கூட எழுதிட்டு வந்திருக்கிறேன். அதனால பாஸ்டருக்கு வெளிப்பாடு கொடும் ஆண்டவரேன்னு யாரும் ஜோம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். கிடைச்ச வெளிப்பாடு மொத்தம் சொல்ல வேண்டிய டைம் கொடும் ஆண்டவரேன்னு ஜோம் பண்ணா போதும். 5 காரியத்தில் தீர்மானம் எடுக்கும்போ வெளிப்பாடை சார்ந்து தான் தீர்மானம் எடுக்கணும். 1, வீடு வைக்கிற இடம். என்ன எழுதுகிறாயா குழந்தாய்? நீ மீட்டிங் முடிஞ்ச என்ன வந்து பார்த்துட்டு போனேன்னு. ஒரு இடத்த தெரிந்தெடுப்பனும் ஜோம் பண்ண மாட்டணும், அவசரம். பாஸ்டர் அந்த இடத்த தான் வாங்கலைன்னா ஏகப்பட்ட ஆட்கள் அட்வான்ஸ் கொடுக்க ரெடியா இருக்குன்னு. ஏன் அதே ஒரு உருட்டு, அதே ஒரு உருட்டு. ரகசியமா போய் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, வாங்கியாச்சு. அப்புறம் ஊக்கமா ஜோபம், வீடு வைக்கணும், வீடு வைக்கணும். வீடு வச்ச பிறகு கையில இருந்த காசெல்லாம் போட்டு வீடு வச்சாச்சு. அப்புறம் ஊக்கமான ஜோபம், ஆண்டவரே விட்டுட்டு ஓடணும், யாரையாவது கொண்டு வரும். மூன்று புறாக்களை ஏன் அப்படி முறைக்கிறீர்கள்? இப்போ இடத்தை தெரிஞ்செடுக்கும்போ வெளிப்பாடு இருக்கணும். 2, குடும்பத்தை தெரிஞ்செடுக்கும்போ வெளிப்பாடு இருக்கணும். எதை தெரிஞ்செடுக்கும்போ வெளிப்பாடு இருக்கணும்? நீங்க பாருங்க, டெக்ஸ்டைல்ஸில் போய்
சற்று தெரிஞ்செடுக்கும்போது வெளிப்பாடு இருக்கணும்னு நான் சொல்லலை. ஏன்னா அது லைஃப் டைமுக்கு கிடையாது, அது லைஃப் டைமுக்கு கிடையாது. அது நமக்கு தேவைன்னா போட்டுக்கிடலாம், தேவையில்லைன்னா வேற யாருக்காவது கொடுத்துக்கிடலாம். இல்லை இது வேற யாருக்கும் தேவையில்லைன்னு சொன்னால் கிழிச்சு போடலாம். இது டெக்ஸ்டைல்ஸில் போய் ஒரு ஷர்ட் எடுக்கும்போ பண்ணுற செலக்ஷனும் வெளிப்பாடும் கூட கல்யாணம் பண்ணுற நேரத்தில் நமக்கு இல்லை. நமக்கு புத்தி கொஞ்சம் ஒர்க் பண்ணாத ஒரே நேரம் கல்யாண நேரம். இங்க இருக்கிற பாதி ஆட்கள் இப்ப யோசிக்கணும், சே எனக்கு சன்னியாச அழைப்பா இருந்துன்னு. என்னை காப்பாற்ற முடியாது உன்னை. ஆமேனா? பாத்தீங்களா, இது மட்டும் திருத்த முடியாத தப்பு. இது மட்டும் ரொம்ப வேதனை. பரவாயில்ல, ஜபிக்கிறேன், என்னை ஜபிச்சு அனுப்புறேன். வீடு வைக்க இடத்த எடுக்கிறதுல வெளிப்பாடு இல்லாம தப்பு பண்றோம். கல்யாணத்தை யோசிக்கும் வெளிப்பாடு இல்லாம தப்பு பண்றோம். ஒரு ஆள் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாரு, அது குமரி மாவட்டத்தில் நடந்த மிக பயங்கரமான திருமணமா. 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு தேசத்தை அலங்கரித்திருக்கிறார்கள்னா பாருங்க, 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு தேசத்தை அலங்கரித்தார்களாம். அந்த கல்யாணத்துக்கு பூவெல்லாம் ரொம்ப பயன்படுத்தலைன்னு முக்கியமாக சொன்னாங்க. பூவெல்லாம் ரொம்ப பயன்படுத்தலையா, வெறும் 15 லட்சம் ரூபாய்க்கு தானா பூ யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம 15 லட்சம் உண்டுன்னா பிள்ளையை கட்டி கொடுத்துருப்போம். வெளியாறையண்டா விஐபி மாதிரியே இருப்போம். பூவுக்கு மட்டும் எவ்வளவா? 15 லட்சம் ரூபா. அந்த ஆள் சொல்றாரு, என் மக 15 நாள் கூட புருஷன் வீட்டில் வாழல பாஸ்டர். எவ்வளவு நாள் கூட? நான் கேட்டேன், நீங்க மேரேஜ் ஈவென்ட்டுக்கு எடுத்த டைம்ல கொஞ்சம் நேரம் ஜபத்துக்கு எடுத்திருக்கலாம் இல்லையா? தப்புதான், உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்றது தப்புதான். ஆனால் சொல்லாமல் போக மாட்டேன். சாப்பாடு உண்டுன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? பிரசங்கியாரு உமா பாட்டுக்கு டைம் எடுத்துக்கிடும் சொல்லாமல் சொல்லுகிறார்கள். அது நான் புரிஞ்சுக்கிடணும். இப்போ நம்ம பல இடங்களில் போகிறதுனால நமக்கு புரிஞ்சிட்டு, ஓ உணவு உண்டுன்னு சொன்னால் டைம் பிரச்சனை இல்லை. ஒரு அல்லையிலே சொல்லுங்க. 1 இடம் தெரிஞ்செடுக்கும்போ வெளிப்பாடு, 2 குடும்பம் தெரிஞ்செடுக்கும்போ வெளிப்பாடு. ஏன்னா குடும்பம் லைஃப் டைமுக்கு, டெக்ஸ்டைல்ஸ் மாதிரி இல்லை, உருவி போட முடியாது. வாழ்க்கை முழுக்க அந்த சிலுவையை தூக்கிட்டு நடக்கணும். இல்லை பாஸ்டர் தூக்க முடியாத சிலுவை ஆச்சே, வீட்டில் வச்சு பாதுகாக்கணும். மூணு 2 சொன்னேன் இல்லையா? 3 படிப்பை தெரிந்தெடுக்கும் வெளிப்பாடு வேணும். 1 பிளேஸ், 2 ஃபேமிலி, 3 எஜுகேஷன், 4 ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களை தெரிஞ்செடுக்கும்போ வெளிப்பாடு வேணும். நம்ம செடி சட்டியில் வீட்டுக்குள்ளே வச்சு ஒரு செடி வளர்த்துவோம் தெரியுமா? அந்த செடிக்கு பேர் எனக்கு தெரியல, வள்ளி மாதிரி வளரும். மணி பிளான்டா? சரி, அது நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு அந்த டியூப் லைட்டுக்கு வெளிச்சத்தில் என்ன செஞ்சிடும்? வளர்ந்துடும். அது கொஞ்சம் வளர்ந்துட்டுன்னா டியூப் லைட்டுக்கு வெளிச்சத்தை பார்த்து திரும்பாது, வெளியே பார்த்து திரும்பும். ஏன்னா அதுக்கு இப்போது வளருவதற்கு டியூப் லைட்டுக்கு வெளிச்சம் மட்டும் போதாது, சூரியனுடைய வெளிச்சமும் வேணும். அதே மாதிரி தான் பிள்ளைகள். ஒரு ஸ்டேஜ் வர நம்ம சவுண்டு, நம்ம அன்பு, நம்ம அரவணைப்பு போதும், அந்த டியூப் லைட்டுக்கு வெளிச்சம் போதும். ஆனால் ஒரு அளவு தாண்டி வளர்ந்த உடனே பிள்ளைகள் வெளியே உள்ள வெளிச்சத்தை பார்க்கும். அந்த நேரத்தில் தான் நம்ம கவனமாக இருக்கணும். என் பிள்ளை எப்படி இருக்கு என்பதை விட என் பிள்ளையோட ஃப்ரெண்டு யாரு? தப்பு தான், உங்கள்கிட்ட சொல்கிறது தப்பு தான்.
4 சொன்னேன் இல்லையா? 5 பணித்தளம், ஊழியம். அதை தெரிஞ்செடுக்கும்போது செலக்ஷன் வித் ரெவலேஷன். 5 யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. இடம், கூட்டம் முடிஞ்சு கண்டிப்பாக ஒரு செகண்ட் தருவேன். நான் தப்பாக நினச்சேன், நீ எழுதவில்லையோ ஒன்று. இந்த 5லையும் வெளிப்பாடோட தெரிஞ்செடுக்கிறாங்க இல்லையா, அவங்க இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். நல்லா கையை தட்டணும். கையை தட்ட முடிஞ்சா கை தட்டுனா போதும். உடபதல் கபரபலபரபலபா ரியாந்தல் கபரபலபரபலபா. சபையே, லோத்து செஞ்ச அந்த தப்ப நம்ம செய்யப்படாது. அங்கதான் லோத்து தோற்று போனான். கோபமா இருந்தானா, நான் உன்னை வீட்டில் காலு வைக்க மாட்டேன், நான் யாருன்னு காட்டித்தாரேன்னு சொல்லி போனானா, அங்கே நின்று பார்க்குறான். வெளிப்பார்வைக்கு சோதம் நல்லா இருக்கு. ஏன் வெளிப்பார்வைக்கு பாதாளம் கூட நல்லா தான் இருக்கும். அப்படி கலர்ஃபுல்லாக அப்படி தீ எறிகிற மாதிரி ஒரு எல்லோ கலர்லாம் கொடுத்து 2 லைட் எல்லாம் போடும்போது பாதாளத்தை கேட்டை என்ன கும்மா இருக்கு. உள்ள போன போயிலே தெரியுது, ஓ இது ஃப்ரை பண்ற இடம்னு. வெளியே பாதாளம்னு போர்டு வச்சு 25,000 டிகிரி சூடுன்னு சொல்லி எழுதி வச்சா எவனாவது உள்ள போவானா? அவன் போர்டு கண்டோன்னு தான் இங்க வரல, தான் ஓரமா ஒதுங்கி எங்கேயாவது போய் செத்துக்கிடுறேன்னு. பாதாளத்துக்கு ஃப்ரண்ட் டோரும் டெக்கரேட் பண்ணி 4 ஆட்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் வச்சிருக்கும். வெளிப்பாடு இல்லாதவன் அந்த கேட்டுக்குள்ளையும் ஏறி போவான். வெளிப்பாடு உள்ளவன் மட்டும்தான் என் வெளியே தான் நல்லா இருக்கு, உள்ள பாதாளம் இருக்கு. தெரிந்தெடுக்கும்போ கொஞ்சம் ஜெபிங்க, கொஞ்சம் வெளிப்பாடை பயன்படுத்துங்க, கொஞ்சம் ஆண்டவருடைய ஆலோசனையை கேளுங்க, கொஞ்சம் உபவாசம் போடுங்க, கொஞ்சம் தெய்வ பாதத்தில் விழுந்து கிடைங்க. நான் எடுக்கிற முடிவு தவறாகி விடக்கூடாது. அப்போ 1, லோத்து தாக்கத்தை ஏற்படுத்த முடியாத முதல் காரணம் செலக்ஷன் வித்தவுட் ரெவலேஷன். எப்போவுமே வெளிப்பார்வை கவர்ச்சியாக தான் இருக்கும். எப்போவுமே வெளிப்பார்வை கவர்ச்சியாக தான் இருக்கும். அட்வர்டைஸ் பண்ணுறவன் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்து தான் விளம்பரப்படுத்துவான். ஆனால் வாங்கிட்டு போன பிறகு சில நேரம் ஒரு நாள் கூட உபயோகிக்க முடியாது. 2, ஒன்று சொன்னேன் இல்லையா? 2, தெய்வீகமான உறவை விரும்பாதவன். தெய்வீகமான உறவை என்ன செய்யல, விரும்பல. இப்போ ஆபிரகாமுக்கு பக்கத்தில் இருந்தால் லோத்துக்கு என்ன பிரச்சனை? ஆபிரகாம் சொல்லுவார், தேவையில்லாமல் யூடியூப் பார்க்காத, வா வந்து ஜோம் பண்ணு, பைபிள் எடுத்துட்டு வா, மொபைல் ஆஃப் பண்ணி வை, ஆண்டவருடைய சமூகத்தில் வா, எப்பவும் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பார். அந்த ஆலோசனை லோத்துக்கு பிடிக்கல. அதனால் அவன் என்ன நினைச்சான், கூட இருந்தாதானே ஆலோசனை தருவேன், கூட இருந்தாதானே ஆலோசனை தருவேன், கொஞ்சம் தூரம் போயிட்டா நீ கத்தி ஆலோசனை சொன்னாலும் எனக்கு கேட்காது இல்லையா? ஜனங்களே ஆவிக்குரிய ஆலோசனை கொடுக்காத போதகர்களை தான் தெரிஞ்செடுக்கிறாங்க. நீ போ ஆடே, உனக்கு விருப்பமான வழியை போன்னு தட்டி கொடுக்கிற ஆட்களை தான் விசுவாசிகளை என்ன பண்றாங்க, விரும்புறாங்க. அதனால என்ன ஆகுது, சபையை தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. தப்புதான். அவனுக்கு யாரும் என்ன பார்த்து ஜெபின்னு சொல்லப்படாது, யாரும் என்ன பார்த்து தப்பு பண்ணாதன்னு சொல்லப்படாது. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு வெளியே இருந்து ஒரு ஆலோசனை தேவை இல்லை. அப்பா அம்மா சொல்லாமலே எனக்கு தெரியும், எனக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை. எப்போ சபைக்கு போகணும், எப்போ ஜபிக்கணும், எப்போ கல்யாணம் பண்ணணும், எப்போ பைபிள் வாசிக்கணும், இதெல்லாம் எனக்கு தெரியும். யாரும் எனக்கு சொல்லித்தர தேவையில்லை. அவர்கள் தான் லோத்துகள். கிருபையினால இங்க இல்லை. என் சகோதரி சொல்றாள், பாஸ்டர் இங்க மொத்தம் அதுதான், நான் சொல்லல.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இந்த தெய்வீகமான உறவு பிரிஞ்சு போகுது. அது காரணம் என்ன? சம்பத்து தானே காரணம். அந்த பேப்பர் உண்டாக்குற பிரச்சனையை பார்த்தீங்களா? ஆனால் பேப்பர்னால பெரிய பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. இந்த சில ஆட்கள் நினைப்பினும் கர்த்தர் எனக்கு பணம் தரல, ஆண்டவர் எனக்கு பணம் தந்திருந்தா நான் எப்படியெல்லாம் தெய்வத்துக்காக வாழ்ந்திருப்பேன். அப்படி ஒன்று வாழ முடியாது. நடிகர்கள் கையில் இல்லாத பணமா? ஒரு நடிகை தற்கொலை பண்ணினப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் கிடந்திருக்கு, எவ்வளோ பணம். ஆனால் தற்கொலை பண்ணி இறந்து போய் விட்டார்கள். இதெல்லாம் நமக்கு தருகிற செய்தி ஆகும். ஐயா எனக்கு வேண்டாம் தாங்க. இதெல்லாம் நமக்கு தருகிற செய்தி என்ன? அழிந்து போகிற பொருளுக்காக பிரச்சனை பண்ண ஏன் நீங்கள் ஒன்றுமே சொல்லவில்லை? லோத்தையும் ஆபிரகாமையும் பிரித்த சம்பத்து என்னையும் ஆவிக்குரிய உறவுகளையும் பிரிக்க கூடாது. நான் சம்பத்தை பயன்படுத்தி அநேகரை ஆதாயமாக்கணும். தப்புதான். 2 எண்ணம் சொன்னேன் இல்லையா? 3 2வது உள்ள வசனம் சொன்னா ஆதியாகமம் 13:7. வாசிங்க. பார்த்தீங்களா? அந்த தேசத்தில் குடியிருக்கிற அந்நியர், கானானியரும் பெருசியரும், சண்டை போடுற 2 பேரும் ஆவிக்குரிய ஆட்கள். சண்டை போடுற 2 பேரும் ஆவிக்குரிய ஆட்கள். ஞாயிற்றுக்கிழமான என்ன மசலு! இட காலத்தில் ஒரு முடிவெடுத்தேன். சில ஆட்களால் நமக்கு நல்ல பாடம் கிடைக்கும், நல்ல பாடம். என் நண்பர் ஒருவர் கொஞ்சம் காசு வாங்கினார். அது என்னோட காசும் இல்லை, நான் இடையில நின்னேன்னு நினச்சிக்கிடுங்க. ஒரு டேட்டை சொன்னார். நண்பர் தானே, உயிருக்கு உயிரான நண்பர் தானேன்னு சொல்லி நான் அந்த சரியான நேரத்துக்கு ஃபோன் பண்ணேன். சரியான நேரத்துக்கு ஃபோன் பண்ணப்போ என்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு எப்போ வேணும்? அப்போ நான் சொன்னேன், நாளை காலையில் 10 மணிக்கு வேணும். அப்போ என்கிட்ட சொன்னார், நீங்கள் நாளை காலையில் 7 மணிக்கு ஃபோன் பண்ணுங்க. மறுநாள் காலையில் 7 மணிக்கு ஃபோன் பண்ணேன். ரொம்ப ஒன்றும் பண்ணலை, 13 தடவை ஃபோன் பண்ணேன். உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு அடுத்து ஃபோன் எடுக்காமல் இருக்கணும்னாலே புரிஞ்சுக்கிடணும், அவன் நம்மளை ஏமாற்றணும்னு திட்டம் போட்டு வாங்கினது. இதுக்கும் ஆமேன்னு சொல்லலைன்னா இதுக்கு சொல்லுவியா? ஓ அப்படி. உன்னை வாளாக்காமல் அன்னைக்கு நான் 2 பாடம் படித்தேன். 1வது பாடம், பூமியில் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒரு ஆளுக்கு ஒரு ஃபோனுக்கு மேலே பண்ணப்படாது. அவன் கர்த்தருடைய தூதனாக இருந்தாலும் நான் ஒரு ஃபோன் தான் பண்ணுவேன். அடுத்து தூதன் பிஸி எல்லாம் முடிஞ்சு மொபைலை பார்த்துட்டு என்ன முறைக்கிறாய்? புரியுதா உங்களுக்கு? 2வது ஒரு முடிவெடுத்தேன். பைபிளை கையில் வச்சிருக்கிற நான் பணத்தின் நிமித்தம் ஒரு ஆளையும் இழக்கக்கூடாது, ஒரு ஆளையும் இழக்கக்கூடாது. சர்ச் வைக்கிறதுக்காக 5 லட்சம் ரூபா ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சுருந்தேன். ஒரு நண்பர் தெரிஞ்சிட்டு சர்ச் வைக்க வேண்டிய காசு வச்சிருக்கேன்னு தெரிஞ்சிட்டு கேட்டார். நான் சர்ச் வைக்க வேண்டிய காசு வைக்கும்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், அப்போ தந்தா போதும்னு சொன்னேன். அவர், நான் எப்போ வைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் பாஸ்டர் அப்படின்னு சொன்னார். கொடுத்துட்டேன். சர்ச் வைக்க வேண்டிய இடம் வந்தது. 2 நாள் ஃபோன் பண்ணேன், ஃபோன் எடுக்கலை. அதுக்கப்புறம் நான் காசு கேட்டு ஃபோன் பண்ணதே இல்லை. இன்னைக்கு என் கூட மீட்டிங் வருவார், நான் போகிற இடங்களில் நான் ஊழியத்துக்கு வருவார். 5 லட்சத்தை நான் இழந்தேன், நான் ஒரு ஆத்மாவை இழக்கல.
தப்பு தான், உங்கள்கிட்ட சொல்லித்தார தப்பு தான். நீ உயிரை இழந்தாலும் சரி, சம்பத்து நிமித்தம் ஒரு ஆத்மாவை இழக்க கூடாது. என் வேதனையை தான் சகிக்கிறேன். சில நேரம் சம்பந்தம் இல்லாத காரியத்துக்கு நான் வட்டி கொடுக்குறேன் தங்கங்களா, சம்பந்தம் இல்லாத காரியத்துக்கு வட்டி கொடுக்குறேன். ஒரு ஜங்ஷனில் வச்சு நடந்த ஒரு சம்பவம். என் நண்பர் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. அவருக்கு 8000 ரூபா வேணும். அவருக்கு 8000 ரூபா வேணும். உடனே ஒரு ஆள்கிட்ட இருந்து 8000 ரூபாய் கொடுத்தேன். அப்போது வாங்கின ஆள்கிட்ட சொல்கிறேன், இது எனக்கு இல்லை, இவருக்கு. அடுத்த வாரம் இதே நேரத்தில் இதில் வந்து 8000 ரூபாய் தாரேன். அடுத்த வாரம் அதே நேரத்தில் நான் அதில் போயிட்டேன். நண்பன் 8000 ரூபாயும் கொண்டு வரணும். 1 மணி நேரம் அதில் நிற்கிறேன், நண்பன் வரல. தந்தவன் என்ன பண்ணான் தெரியுமா? என் மொபைல் எடுத்துட்டான். இப்போ நண்பன்கிட்ட ஃபோன் பண்ணி வா வந்து காசத்தான்னு சொல்ல முடியாத அளவில் என் மொபைலு. அந்த நண்பனையும் நான் இழக்கவில்லை. பலிபீடத்தில் நின்று சொல்கிறேன், மொபைலை இழந்தேன், வாங்காத காசுக்கு வட்டி கொடுத்தேன், ரொம்ப நெருக்கப்பட்டேன். அவர்கள் எல்லாம் இப்போவும் எனக்கு நண்பர்கள் தான். இப்போவும் அவங்க எல்லாம் எனக்கு நண்பர்கள் தான். நான் இழக்கல்ல, அது என்னுடைய நெஞ்சில் எழுதி வச்ச ஒரு பாலிசி. ஆபிரகாமும் லோத்தும் சம்பத்தினால் பிரிந்தார்கள். சாகிறது வரை சம்பத்து நிமித்தம் தான் ஒரு ஆளை பிரியக்கூடாது. ரெண்டெண்ணம் சொன்னேன் இல்லையா? 3. இதாக ரொம்ப முக்கியம். லோத்து ஒரு பலிபீடம் கூட கட்டவில்லை. ஐம்பது பலிபீடம் கட்ட வேண்டாம், 100 பலிபீடம். நான் ஆபிரகாமுடைய கூட இருந்தேன், பாட்டு பாடினேன், அந்நிய பாஷை பேசினேன். அந்த ஞாபகத்துக்கு 2 பேர் அப்படியே ஃப்ரீயா மசில் எல்லாம் விட்டு ஃப்ரீயா உட்காருங்க. ஆமே. இத்தனை காலம் எனக்கு சாப்பாடு தந்தனும், நகர் முதல் தலைமுடி வர காணிக்கப்படும். அதை நினைச்சாவது ஒரு பலிபீடம். ஏன் லோத்து உழைச்சு சாப்பிட்டதெல்லாம், லோத்து சாப்பிட்டதெல்லாம் ஆபிரகாமுடைய சம்பத்து. அப்படின்னா இவன் சாகிறதுக்கு முன்னே ஒரு பலிபீடம் கட்டியிருக்கணும். ஏன்னா இவன் பார்க்கிறான், போற இடம் எல்லாம் ஆபிரகாம் என்ன பண்றாரு? பலிபீடம் கட்டுறாரு. பெத்தேலுக்கு ஆயிக்கு நடுவில் போன அங்க ஒரு பலிபீடம், மம்ரேக்கு போன அங்க ஒரு பலிபீடம், மோரியாவுக்கு போன அங்க ஒரு பலிபீடம். நான் போன இடத்துல எல்லாம் ஜபித்தேன் என்பதற்கு ஒரு அடையாளத்தை போட்டுட்டு போறாரு. சரியான ஒரு அடையாளத்தை போட்டுட்டு போறாரு. நான் முழங்கால நின்ன இடம், நான் ஜபித்த இடம், இங்க வச்சு ஜபிக்கிற இடங்கள் வரலாறாய் மாறும். ஆபிரகாமுக்கு அன்னைக்கு தெரியாது நாம் பலிபீடம் கட்டுகிற இடங்கள் வரலாறாய் மாறும். அது அப்படிதான். நீ கண்ணீர் விடுகிற இடங்கள் எதிர்காலத்தின் வரலாறு. எந்த இடத்துல அவமானப்பட்டாய் அந்த இடம் வரலாறு மாறும். எந்த இடத்துல கண்ணீர் விட்டாய் அந்த இடம் வரலாறு மாறும். எந்த இடத்துல திரும்பி பார்த்து அழுது அழுது ஓடினாய் அந்த இடம் தான் ஹிஸ்டரி. அல்லாம யுத்தம் பண்ணி பிடிச்சது ஒண்ணும் அல்ல வரலாறு. அப்படி சொன்னா ஆபிரகாம் ஒரு இடத்தை கூட யுத்தம் பண்ணி பிடிக்கல. ஆபிரகாம் பிடிச்சதெல்லாம் பலிபீடம் கட்டி 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 ஒரு ஆயுசுல என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யணும். ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லுங்க. கொஞ்சம் உற்சாகத்தோட அந்த அல்லேலூயா சொல்லுங்க.
ஏ லோத்தே, நீ இவ்வளவு பிரசங்கம் கேட்டிருக்கிற, நீ இவ்வளவு பாட்டு கேட்டிருக்கிற, நீ இவ்வளவு ஆராதனையை பார்த்திருக்கிற, இத்தனை பலிமிருகங்கள் பலியிடப்பட்ட நீ பார்த்திருக்கிற, நீ பிறந்தது முதல் ஆபிரகாம் பலியிடுவதை கண்டு கண்டு வளர்ந்திருக்கிறாய். நீ பலிபீடத்துக்கு இடையே பிறந்தவன், நீ பலிபீடத்துக்கு இடையே வாழ்ந்தவன். நீ பலிபீடத்தில் ஆட்டுக்குட்டி செத்து போகிற சத்தத்தை சொந்த காதால கேட்டு கேட்டு இதுதான் ஆசீர்வாதத்தின் அடித்தளம் என்று அறிந்தறிந்து வாழ்ந்தவன். அதை நினைச்சாவது நீ ஒரு பலிபீடம் கட்டி இருக்கலாம் இல்லையா? ஒரு பலிபீடம் கட்டி இருக்கலாம் இல்லையா? நீ ஒரு பலிபீடம் கட்டி இருந்தால் எதிர்காலத்தில் ஒரு சந்ததிகள் அதில் பலியிட்டிருப்பார்கள். வேறு சுத்தமா இருந்தா கிளைகள் சுத்தமா இருக்கும். ஏன் தப்புதான்? வேறு நல்லா இருந்தா நல்ல 2 நிமிஷம் கண்ணை மூடி கையை தட்டுங்க. பற்றி பிடிக்குது. அடகடகல் கதனகடக துரபதனா அந்தல் கந்தர பிரௌடபத்தராதியா ரேல் அந்தரகதனா. உன் வேர் பகுதியில தெய்வத்தினுடைய வல்லமை ஆக்கிரமிக்கிறது. கண்ணை மூடி கையை தட்டி பற்றி பிடிங்க. ஒரு பலமான அபிஷேகம் ஊடதான ரீதரந்தல் ஆதரந்தரா அந்தல் கமன கடக தரபலபரபலமா அந்தல பிரௌடப துரபலபரபலமா. அத்தனை பேர் கண்ண மூடணும், அத்தனை பேர் வாய திறக்கணும், கொஞ்சம் சத்தம் உயர்த்தணும். ஒரு பலமான அபிஷேகம் இந்த கூடாரத்தில் வந்து விழுகிறது. தடுக்காதுங்க, தடுக்காதுங்க. கண்ண மூடி பற்றி பிடிங்க. உடத்தரத்தரா ரீ ரத்த ரத்தரா பயங்கரமான தேவ பிரசன்னம். உடபால பக்கத்தா ரீ பக்கத்தா அல் கத்தரா பிடிக்குது. கண்ண மூடி பற்றுங்க. ஃபயர் அனாயிண்டிங். உடகடக ரகத ரகத ரகல் கனாதியா அந்தல் கந்தர பிரௌடபத்தர. கண்ண மூடுங்க. வாய திறந்த ஆவியில போராடி பெற்றுக்கொள்ளுங்க. ரிமல 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 கபதனா அடக ரகதன பிரௌடபத்தரா ரெந்தல் கபந்தரா ரியாந்தர. விழுது விழுது அக்கனி வந்து விழுது. அபிஷேக பலமா இறங்குது. வேடிக்கை பார்க்காதுங்க. கண்ண மூடி கையை தட்டி இருக்கிற இடத்துல பெற்றுக்கொள்ளுங்க. ஃபயர் ஆஃப் காட். பேசுங்க, பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. ஆவியில போராடுங்க. ரெந்தே ரியாந்தே அல்பந்தனே ரிகந்தரே உடந்தரே பிரௌடபத்தலா ரிவல் கபரபரபரபரப சத்தரபரபா. நல்ல 2 நிமிஷம் கை தட்டி ஆவியில நிரம்புங்க. பயங்கர மகிமை இந்த கூடாரத்தில் இறங்குகிறது. நல்ல நல்ல கண்ண மூடி ஒரு பலமான அபிஷேக கையை தட்டி பெற்றுடுங்க. நல்ல நல்ல ஆவியில பேசுங்க. பேசுங்க, பேசுங்க. உங்க பலிபீடமாகிய நாவு கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் போகுது. உங்க சரீரத்தில் நெருப்பு வந்து விழுகிறது. உடா ரகதன ரகதனா ரீ கதன கடகல் கனாதனா. உன்னை அலைக்கழிக்கிற ஆவிகள் எரிந்து போகிறது. உன் குடும்பத்துக்கு விரோதமா செயல்படுகிற ஆவிகள் இப்ப எரியுது, எரியுது. கண்ண மூடி கையை தட்டி பெற்றுடுங்க. உடபத்தலாதரந்த ரீதரந்தலாதரா அந்தரத்தலாதரந்த சந்தரத்தலாதரா ஊடபல் கபரபலபரபலமா. நிர்பந்தமா சத்தம் உயர்த்தணும். நிர்பந்தமா அபிஷேகத்தை பெற்றுக்கிடணும். நிர்பந்தமா வாய திறக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்தீங்களா, பாத்தீங்களா? ஜெபிக்கிறவனோடு கூட உள்ள உறவை விட்டுட்டானா, இப்ப 3வது தேவனையே விட்டுட்டான். ஆவிக்குரிய உறவுகளை நம்ம விடுறோம்னா அடுத்து நம்ம யாரோட உறவை விடுறோம்? பலிபீடத்தோடு உள்ள உறவை விடுகிறோம். அப்ப தப்பு 1 வெளிப்பாடற்ற தெரிந்தெடுத்தல். தப்பு 2 ஆவிக்குரிய உறவை ஆவிக்குரியவர்களின் என்ன பாயிண்ட் எழுதுனீங்க? டிட் நாட் லைக் காட்லி ரிலேஷன்ஷிப்.
தெய்வீகமான உறவை விரும்பவில்லை. 3 பலிபீடம் கட்டவில்லை. அப்படின்னா தெய்வீகமான உறவை மட்டும் இல்லை, தேவனோடுள்ள உறவையும் விரும்பல. குழந்தைகளே, பாடுங்க, ஜெபிங்க, புஸ்தகம் எடுத்து படியுங்க, மொபைல் பயன்படுத்தாதுங்க அப்படின்னு சொல்லும்போது கேட்க கஷ்டமாக தான் இருக்கும். என்ன சொல்கிறத நீங்கள் கேட்கணும். ஆவிக்குரிய உறவுகள் நமக்கு தார ஆலோசனை நாம் நல்லா இருக்கணும்னு விரும்பி. 4 இதாக ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். He did not use the opportunity. வாய்ப்புகளை பயன்படுத்தவில்லை. வாய்ப்புகளை பயன்படுத்தவில்லை. இப்போ உங்களுக்கு தெரியுமா, வாய்ப்பை சரியாக பயன்படுத்துறதுக்கு தெளிவான உதாரணம் யார் தெரியுமா? ரெபெக்கா. எலியாசார் அந்த வீட்டுக்கு வராரு, வந்துட்டு சொல்கிறாரு, ஏகப்பட்ட ஆண்கள் உள்ள உலகம், ஏகப்பட்ட பெண்கள் உள்ள உலகம், உங்கள் மகளை எங்கள் எஜமானுடைய குமாரன்னு கொடுக்க மனதாக இருந்தால் எஸ்ன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா நோன்னு சொல்லுங்கள், நான் வேறு வீட்டுக்கு போகிறேன். உடனே பெத்துவேல் சொல்கிறாரு, இல்லை பெண்ணின் வாயிலிருந்து என்ன வருதுன்னு கேட்போம். உடனே பெண்ணு சொல்லுது, ஐயாம் எப்பவே ரெடின்னு. ஈசாக்கை இதுவரை காணல. ஈசாக்கு குணங்கள் எதுவுமே தெரியாது. விசுவாசத்தால் முடிவெடுத்தாள் இல்லையா, அப்பதான் வாசல் படியில தட்டின தெய்வீக வாய்ப்பை சரியா பயன்படுத்தினாள். அது பயங்கரம். நீங்க ஆபிரகாமை பாருங்க. ஆபிரகாம் ஆட்டோயில் டிராவல் பண்றாரு. ஆபிரகாம் ஃப்ரண்ட் டயரு, சாராள் பேக்கில் ஒரு டயரு, ஆகார் பேக்கில் ஒரு டயரு, கேத்தூராள். அப்போ ஆபிரகாம் எதில் போகிறாரு? ஆட்டோவில். இனி யாக்கோவை பாருங்க, எப்போவுமே 4 வீலரில் தான் போவார். முன்பக்கத்தில் பில்காலும் சில்பாலும், பேக்கில் ராகேலும் லேயாளும். இதுக்கு 2க்கு இடையில ஈசாக்க பாருங்க. அவன் அப்பனை பார்த்து வாழ விரும்பினா குறைஞ்சது 3 கட்டி இருக்கலாம். இது லைசன்ஸ் இல்ல, ஒப்பீனியன் சொல்றது. உடனே ஆவியானவர் என்னோடு பேசுகிறாரு. அவன் அப்பனை பார்த்து முடிவெடுத்திருந்தா குறைஞ்சபட்சம் 3. இல்லை, அவர் வயசாயிட்டார், அவர் அவுட் ஆஃப் டேட்டு, நான் பிள்ளைய பார்த்து தெரிஞ்செடுக்கலான்னு சொன்னான். அவன் அப்பன் வழியையும் பின்பற்றல, பிள்ளைக்க வழியையும் பின்பற்றல. இதுக்கு நடுவில் நின்று ரெபெக்காள் கொடுக்குற ஆலோசனை தப்பு தான். அவங்கள்ட்ட சொன்னது தப்பு தான் இல்லை. அந்த 2க்கு இடையில் அவ்வளவு நல்லவனாக இருக்க முடியுது. ஏன் தெரியுமா? விசுவாச கண்களால் இவனை கண்டுட்டு வந்தா இல்லையா, வாய்ப்பை சரியா பயன்படுத்தினா இல்லையா, அந்த ரெபெக்கா. இப்போ ஒரு உதாரணம் உங்களை புரிய வைக்கணுங்கிறதுக்காக ஒரு உதாரணம். சேவியர் பாஸ்டராக்கும் ஆபிரகாம்னு வச்சுக்கிடுங்க. ஒரு லுக் இருக்குல்ல, உண்மையில் ஒரு ஆபிரகாமுக்கு தாடி இருந்துன்னு பைபிள்ல இல்லையே. ஆமாம், அவரே கலரெல்லாம் ஆபிரகாம் செட் ஆகுது இல்லையா. அவராகும் ஆபிரகாம், நான் ஆகும் லோத்து. கரெக்ட் லுக்கில். இப்போ நான் அவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். என்ன எதிராளிகள் வந்து யுத்தம் பண்ணி பிடிச்சிட்டு போச்சுனுங்கிற செய்தி அவருக்கு போச்சு. உடனே அவர் பிள்ளை பயலுக்கு அப்படிதான் வரணும், அல்லேலூயா அப்படின்னு சொல்லல. அப்படியும் உடனே கூட உள்ள ஆட்கள்கிட்ட சொல்றாரு, நான் ஆடலைன்னாலும் என் சதை ஆடும். 318 பேரை கூட்டிகிட்டு சண்டை போட போறாரு. என்ன பிடிச்சிட்டு வந்தாரு. இப்போ நான் என்ன செஞ்சிருக்கணும்? ஐயா, தப்பு பண்ணி ஓடிட்டேன், இப்போ என்ன மறுபடியும் உயிரோட கொண்டு வந்திருக்கிறீங்க, நான் இனி உங்க கூட வந்துடுறேன்னு தானே சொல்லியிருக்கணும். பெருந்தன்மை அதுதானே. ஏன்னா அவர் மட்டும் என்னை பாதுகாக்க வரலன்னா நான் செத்து போயிருப்பேன்னு சொல்ல கொஞ்சம்
சங்கடம் பரவாயில்ல, நான் அப்படி ஒன்று. இப்போ உண்மையில் நான் உயிரோடு இருக்க காரணம் அவர் கசப்புணர்ச்சி இல்லாமல், அவர் மட்டும் 2020 உள்ள பாஸ்டர்மார மாதிரி ஆண்டவரே அந்த துன்மார்க்கனை அடித்தபடியால் நமக்கு நன்றின்னு சொல்லியிருந்தா இல்லை, அவர் கொஞ்சம் முற்போக்கா சிந்திச்சாரு. அப்படி இல்லை, இது அடி இல்லை, இது வாய்ப்பு. இப்பதான் நான் அவனுக்கு போய் தோள் கொடுக்கணும், இப்பதான் தெய்வ அன்பை நான் வெளிப்படுத்தணும், இப்பதான் நான் அவனை தூக்கிட்டு வரணும், அப்படியாவது அவன் உணர்வடையட்டு அப்படின்னு வந்து தூக்கிட்டு வந்துட்டாரு. எதிராளிகள் பகல்ல அடிக்கணும். ஆபிரகாம் ராணுவத்தை கொண்டு போய் ராத்திரி அடிச்சான். தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். பகல்ல 1000 அடி அடிக்கிறதும் ராத்திரி முழங்கால நின்று ஒரு அடி அடிக்கிறதும் தப்புதான் என்று சொன்னேன் இல்லையா? 5 ராஜாக்கள் வந்து பகல்ல அடிக்கணும், ஆபிரகாம் ராத்திரியில போய் அடிச்சான். முழங்கால நின்று அடிக்கிறவனுக்கு குறி தவறின வரலாறே இல்லை. அப்புறம் ராத்திரியில் போனார், அடித்தார், வாரிட்டு வந்தார். இப்போ லோத்து எல்லாம் பக்கத்தில் நிற்கணும், அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாரு. என்ன சொல்லணும்? அப்பனே, தகப்பனே, நானும் என் மனைவி பிள்ளைகளும் உயிரோடு இருக்க காரணம் நீதான். பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஆனால் நீ ரொம்ப பெருந்தன்மையாய் நடந்து கொண்டாய். நீ அந்த கசப்பை ஒன்றும் ஞாபகம் வைக்காம நீ திரும்ப வந்து என்ன காப்பாற்றினதுல உன் ஆராதனையில மட்டும் இல்ல தெய்வத்தை கண்டேன், உன் வாழ்க்கையிலும் தெய்வத்தை கண்டேன், நான் திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லி வாய்ப்பை என்ன செஞ்சிருக்கணும்? வாய்ப்பை என்ன செஞ்சிருக்கணும்? ஐசியூல கிடக்க வேண்டிய நம்மளை தானே ஆராதனையில் கொண்டு வச்சிருக்கிறாரு. இல்லை ஆமேன்னு சொல்லல, உட்கார்ந்து இருக்கிறத பார்க்குமே எனக்கு அப்படி தோணுச்சு. இங்க இருக்கிற பல பேர் இந்த ஆண்டுல இந்த பூமியில் இருக்க வேண்டியவர்கள் அல்ல. மறு ஜீவனை தந்து இன்னொரு வாய்ப்பை தந்து வச்சிருக்கிறது. கொஞ்சம் கூட துன்மார்க்கம் பண்ணு அப்படின்னு இல்ல, உனக்கு ஒரு வாய்ப்பு கூட தாரேன். ஜபத்துல, கிருபையில, தேவ பிரசன்னத்துல பலப்பட ஒரு வாய்ப்பு கூட தாரேன். எந்த மனுஷன்னாலும் அந்த வாய்ப்பை என்ன செஞ்சிருப்பான்? பயன்படுத்தி இருப்பான். எந்த மனுஷன்னாலும். ஏன்னா என்னை சிறைப்பிடித்தார்கள்னு லோத்து சொல்ல முடியல, வந்து சொன்னது வேறொரு ஆள். நான் இல்லைன்னா உடனே என்ன சொல்லியிருப்பேன்? அப்பா முந்தியெல்லாம் நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கேட்கவே மாட்டார், ஆனால் இந்த லோத்து பயலுக்கு ஜெபம் பண்ணப்போ உடனே கேட்டு அவனை தூக்கிட்டு போயிருக்கு. அல்லேலூயா, கர்த்தர் நீதி உள்ளவர் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆபிரகாம் அப்படி இல்லை. இப்போ என் பிள்ளை தான் எதிராளி கையில் மாட்டி இருக்கிறான். ராத்திரி போகணும், ராத்திரி போய் ஒரு ராத்திரி தாண்டின ஒரு வேளை அவன் கொல்லப்படலாம், அவன் மனைவி கற்பழிக்கப்படலாம், அவன் பிள்ளைகள் கற்பழிக்கப்படலாம். எதிராளி யோசிக்கிறதுக்குள்ள மீட்டுட்டு வரணும்னு சொல்லி ராத்திரியோடு ராத்திரி போய் உடம்புல சிராய்ப்பு கூட இல்லாமல் தூக்கிட்டு வந்தார் இல்லையா? அந்த உணர்வு வேணும். அந்த வாய்ப்பே என்ன செய்யல. 4 சொன்னேன் இல்லையா? 5 கண்டவைகளாலும் கேட்டவைகளாலும் பாதிக்கப்பட்டான். அந்த 3வது 1 2 3 4வது பெஞ்சில் இருக்கிற 3 பேரும் எழுதவே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சகோதரர்கள் எழுதுங்கன்னு நான் நிர்பந்தமே பண்ண மாட்டேன், எங்கேயுமே நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர்கள் வாரதே பெரிய கிருபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பதில் அவர் ஆமோதிக்கிறார்கள். கண்டதும் கேட்டதும் பாதித்தது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம்.
பார்த்தீங்களா? சோதோமில் காலையில் எழும்புறது முதல் ராத்திரி வரை அவன் காண்றதும் பாவம், கேட்கறதும் பாவம். என்னே பாருங்க, ஒரு நிமிஷம் என்னே பாருங்க. என் குழந்தைகளை நீங்கள் தான் பதில் சொல்லணுண்ணே. நான் ஒரு பொருளை வாயில் வச்சேன், எனக்கு பிடிக்கலைன்னா என்ன பண்ணலாம்? எனக்கு கேட்கல, துப்பலாம். நான் ஒரு பொருளை வாயில் வச்சேன், எனக்கு பிடிக்கல, துப்பலாம். நான் ஒரு காரியத்தை கண்டேன், எனக்கு பிடிக்கல, என்ன செய்யறது? வாயில் வச்சது பிடிக்கலன்னா துப்பலாம், கண்ணில் கண்டது பிடிக்கலன்னா துப்ப முடியாது. ஏன்னா கண்ணுக்கு உள்ள போகிற கதவு தான் இருக்கு, வெளியே வர கதவு இல்லை. நீங்கள் ஒரு காரியத்தை கண்டுட்டீங்கன்னா சாகிறது வரை அது உங்கள் உள்ளே போயிட்டு அது வெளியே வர்றதுக்கு வழியே இல்லை. நிகழ்கால பிள்ளைகளுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா காண்கிறதும் கேட்கிறதும் பாதிக்கிறதும். சில ஆட்கள் எல்லாம் சொல்லணும் இல்லையா, இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டு விடு. அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் உருட்டு. இந்த காதுக்கு இந்த காதுக்கு இடையில ஏதாவது பைப் லைன் இருக்கா? டீச்சர் இருக்கா? யுவர் ஆனர். ஓ, இதுல இருந்து எனக்கு என்ன புரிஞ்சு தெரியுமா? 2 பேரும் டீச்சர். சில சமயம் நம்ம சொல்லுவோம் இல்லை, இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டு விடக்கூடாது. ஓ, ஒரு அண்டர் கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இருந்து ஒரு பைப் லைன், இங்கே கேட்டு பிடிக்கலைன்னா இங்கே விடுற. அப்படி கிடையாது. இதுக்கும் இடையில வேற கேபிள் கிடையாது. இங்கே கேட்கறதும் இங்கே தான் போகும். இங்கே இருந்தும் துப்ப முடியாது, இங்கே இருந்து துப்ப முடியாது. எதை பார்க்குறீங்க ரொம்ப முக்கியம், எதை கேட்குறீங்க ரொம்ப முக்கியம். ஒரு தடவை கேட்டது தான், ஒரு தடவை பார்த்தது தான். பார்த்த பிறகு யோசிக்க முடியாது, பார்ப்பதுக்கு முன்ன யோசிக்கணும். தப்புதான். கேட்ட பிறகு யோசிக்க முடியாது, கேட்கறதுக்கு முன்னே யோசிக்கணும். 5 வயசுல கண்டது, 5 வயசுல கேட்டது. 75 வருஷம் இந்த பூமியில இருந்தாலும் அந்த 75 வருஷமும் நான் கண்டேன், நான் கேட்டேன், அது உள்ளதா இருக்கும். அதுதான் லோத்துக்கு நடந்தது. அவன் காலையில் எழும்பி சாயங்காலம் வரை பார்க்கறான் இல்லையா, அதெல்லாம் அவனை பாதித்தது. நிகழ்காலத்தில் யூடியூப்ல பார்க்கறது நம்மளை பாதிக்குது, நம்ம கேட்கறது நம்மளை பாதிக்குது. நமக்கு தெரியல. கர்த்தரையே பாருங்க, கர்த்தருடைய வசனத்தை பாருங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்க. ஏன்னா காண்பதும் கேட்பதும் நம்மை பாதிக்கிறது. இங்க எனக்கு பிடிக்கலன்னா ஊறுகாய் சாப்பிட்டேன், பிடிக்கலன்னா என்ன செய்யலாம்? துப்பலாம். இல்லை பாஸ்டர், துப்பக்கு முன்ன உள்ள போயிட்டு நாலும் வெளியே எடுக்க வழி இருக்கு. அது என்ன சொல்லுங்க? இனிமையா? என்ன ஒன்று சொல்லணும் இல்லையா? இனிமா போட்டா போதும், பைப்பில் இல்லைன்னு வெளியே வந்துடும். ஆமே, கரெக்ட் டீச்சர்? எஸ். புரியுதா உங்களுக்கு? வயிற்றுக்குள்ள போச்சுன்னா கூட வெளியே என்ன செய்யலாம்? எடுக்கலாம். ஆனால் கண்ணு வழி போனதை வெளியே எடுக்க, காது வழி போனதை வெளியே எடுக்க முடியாது. காலையில் எழும்பி பார்க்குறான், ஆண் புணர்ச்சி, பெண் புணர்ச்சி, அசுத்தம், தேவையற்ற உடல் உறவுகள், காமம் கலந்த வாழ்க்கை. இதை பார்த்து உள்ள செத்துட்டான் லோத்து. நிகழ்கால சந்ததி உயிரோடு இருக்குன்னு தான் பேரு, உள்ளே செத்து விட்டது. உணர்வில்லை. ஏன்? கண்டதும் கேட்டதும் பாதித்து விட்டது. இப்போ 75 வயசான ஆட்கள் பார்க்க வேண்டிய வீடியோயும் யூடியூப்பில் இருக்குது. அதில் பிரத்யேகமாக போடணும். பார்த்தீங்களா? 75 வயசானவர்களுக்கு மட்டும் அப்படி போட்டால் தான் 5 வயசானவன் பார்ப்பான். 75 வயசானவர்களுக்கு என்னடா இருக்குன்னு. இனி மொபைலையும் கொடுத்து ஒரு தாக்கோலும் கொடுக்க முடியுமா? 75 வயசானவர்கள் மட்டும் திறந்து பார்க்க வேண்டிய வீடியோ ஒன்று இல்லை. 5 வயசானவன் வீட்டில் உட்கார்ந்து 75 வயசான ஆட்களை பற்றி கூட அறிய முடியுது. அதெல்லாம் நன்மையா மாறல்ல, அதெல்லாம் பாதிக்குது. கண்டதும் கேட்டதும் லோத்தை பாதித்தது.
5 சொன்னேன் இல்லையா, 6 அதுக்கு என்ன சொல்லுவாங்க? he became a comedian. யாரோ ஒரு ஆள் இங்கிலீஷில் சொன்னப்போ நேரமே கரெக்டாக சொன்னாங்க இல்லையா? he became a comedian. அவன் ஒரு கேலி பொருளானான். இப்போ பாருங்க, நான் இந்த தம்பிமார்கிட்ட போய் சொல்கிறேன், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை ரட்சிக்கிறார், இயேசு அண்டை வாருங்கள். அவங்க ஆச்சரியப்பட மாட்டணும். ஏன்னா அவனுக்கு தெரியும் இவர் பிரசங்காரு, இவர் வாயை திறந்தா இதுதான் சொல்லுவார். நான் 50 வருஷம் அவங்க கூட நடந்துட்டு 50 வருஷம் ஒரு தடவை கூட இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறார்னு சொல்லாமல் இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் போய் இயேசு நல்லவர் ரட்சிக்கிறார்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லணும்? ஓ யூ ஜோக், நீ என்ன பண்ற? வர வர மாமா இப்ப காமெடி எல்லாம் அடிக்கிறாருன்னு. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம். பார்த்தீங்களா? ஜபிக்காத ஆட்கள் ஜபத்தை பற்றி சொன்னா தட்ஸ் அ ஜோக். பரிசுத்தம் இல்லாத ஆட்கள் பரிசுத்தத்தை பற்றி சொன்னா அது ஒரு ஜோக். இத்தனை காலம் அங்கே வாழ்ந்திருக்கான், 2 பெண் பிள்ளைகளுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறான், 2 மருமக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறான், வீட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நானே வீடு வச்சு தாரேன்னு சொல்லியிருக்கிறான். இப்போ திடீர்னு போய் சொல்கிறான், ஓடி வாருங்க நமக்கு இந்த ஊரில் வீடு வைக்க வேண்டாம் கிளம்புவோன்னு சொன்னப்போ அவங்க சொல்லணும், நீயும் ஜோக் அடிப்பியோன்னு. இங்கேயாக்குന്ന ஆபிரகாமுடைய ஜபத்தை யோசிக்கிறது. ஆபிரகாம் ஜபம் பண்ணும்போ எத்தனையிலிருந்து ஜபிக்க தொடங்குறாரு? 50 நீதிமான்கள் இருந்தால். ஆபிரகாம் என்ன யோசிச்சார் தெரியுமா? இவனுக்கு ஆயிரக்கணக்கில் வேலைக்காரங்க வீட்டில் உண்டு. அந்த வேலைக்காரங்களில் பாதி பேர் ஆபிரகாமுக்கு தெரியும். ஏன்னா அவங்க யாருக்கு வீட்டில் இருந்தவங்க? ஆபிரகாமுக்கு வீட்டில் இருந்தவங்க. அதனால ரமேஷ், சுரேஷ், செல்வன் அதெல்லாம் ஆபிரகாமுக்கு தெரியும். அதனால 500 பேர் இருந்தால் ரட்சிப்பீரான்னு கேட்கல. ஏன்னா அந்த 4-5 அண்ணா ஆபிரகாமுக்கு கூட இருந்தப்போ ரட்சிக்கப்படல. அதனால ஆபிரகாம் லோத்துக்கா ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு, வேலைக்காரங்கள கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பனும், 50 பேர் இருந்தால் தேசத்தை ரட்சிப்பீரோ. திடீர்னு ஒரு யோசனை வருதுச்சே, லோத் அங்க போய் எப்படி வாழ்ந்தான்னு எனக்கு தெரியாது இல்லையா? 50 பேர் வேலைக்காரங்க ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டணும், 25 பேர் இருந்தால் ரட்சிப்பீரோ. திடீர்னு ஆபிரகாமுக்கு யோசனை வருது, ஒருவேளை இவன் 25 பேரையும் ரட்சிப்புக்குள்ள நடத்தி இருக்க மாட்டான். ஆபிரகாம் கேட்கிறாரு, 10 பேர் இருந்தால் ரட்சிப்பீரோ. கண்டிப்பா யோசனை பண்ணியிருப்பாரு. ஏன்னா என் வீட்டில் இருந்து லோத்து கூட போன 5-6 பேர் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட ஆட்கள். அப்ப லோத்து மனைவி, பிள்ளைகள், குடும்பம் அப்படி ஒரு 6 எண்ணம். அப்புறம் என் வீட்டில் 2 வேலைக்காரங்களா போன இடத்துல ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட 25 எண்ணத்துல ஒரு 4 எண்ணம், 10 பேர் கன்ஃபார்ம் ஆபிரகாம் உறுதி பண்ணிட்டாங்க. கேட்கிறாரு, ஆண்டவரே 10 பேர் இருந்தால் ரட்சிக்க மாட்டீரோ? உடனே கர்த்தர் சொன்னாரு, 10 பேர் இருந்தால் வலிக்க மாட்டேன். இத்தனை வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தாச்சு, ஒரு ஆயுசு முழுக்க வாழ்ந்தாச்சு, நமக்கு வண்டி எடுத்தாச்சு, நமக்கு வீடு வச்சாச்சு, பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இப்போ இந்த பூமியில தான் இருக்கிறோம். நான் கேட்கிறேன், கர்த்தருக்காக என்ன செய்தீர்கள்? என்ன செய்தீர்கள்? இத்தனை காலம் வாழ்ந்ததுல ஒரு ஆளையாவது நம்ம சுவிசேஷத்துல கொண்டு வரலன்னா, நாளைக்கு போய் இயேசு நல்லவர்னு அவர்கிட்ட சொல்லும்போ அவன் நம்மளை பார்த்து சிரிப்பான். தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். அவன் நம்மளை பார்த்து சிரிப்பான். இத்தனை வருஷம் பக்கத்து வீட்டில் தானே இருந்த, ஆமா, எங்க கூட தானே வாழ்ந்த,
இத்தனை காலம் ரட்சிக்கப்பட்டவனா தானே இருந்த, ஒரு தடவை கூட நீ அதை சொல்லலையே. இப்ப எல்லாம் நீயும் சிரிப்பு, நீயும் ஜோக் அடிக்கிறியோன்னு. அவங்க அதை ஒரு பெருசாவே எடுக்கல, அவங்க அது ஒரு மேட்டராகவே எடுக்கல. அதுல இருந்தே என்ன புரியுது? இத்தனை காலம் இவன் யாரையும் சந்தித்து கிருபைக்குள் கொண்டு வரவில்லை. எத்தனை எண்ணம் சொன்னேன்? 6 7. ஆல்வேஸ் லிவிங் அண்டர் சம்ஒன்ஸ் ஃபேவர். எப்பொழுதும் மற்றவர்களின் தயவில் வாழ்கிறான். நான் முடிக்கிறேனே. எப்பொழுதும் மற்றவர்களின் தயவில் வாழ்கிறான். இப்பவும் கூட லோத்தையும் மனைவியையும் குமாரத்திகளையும் அந்த பட்டணத்திலிருந்து ரட்சித்தது லோத்தின் நீதி அல்ல. நேற்றைக்கு முழங்கால நின்று போராடின ஆபிரகாமின் ஜெபம். இவனை யுத்தம் பண்ணி பிடிச்சிட்டு போனப்போ இவனை பத்திரமா தூக்கி கொண்டு வந்தது ஆபிரகாமின் யுத்தம். தகப்பன் செத்து போனப்போ தோள்ல போட்டு பிள்ளை மாதிரி வளர்த்தனது ஆபிரகாம். யுத்தம் பண்ணி திரும்ப கொண்டு வந்தது ஆபிரகாம். தரப்புல நின்று போராடி ஜபித்து உயிரை காப்பாற்றினது ஆபிரகாம். நான் கேட்கிறேன், என்னைக்கு சொந்த காலில் நின்று ஜபிக்க போறேன்? யாராவது ஒரு ஆள் நம்மளை ஏவ வேண்டி இருக்கு. ஜபி, துதி, பாடு, தேவ பிரசன்னத்தில் வா, கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து விழு. எப்போ யாராவது நம்மளை ஏவ வேண்டி இருக்கு. நல்லதுதான். நான் கேட்குறேன், என்னைக்கு யாரும் சொல்லாம பாடுவீங்க? என்னைக்கு யாரும் சொல்லாம ஜபிப்பீங்க? என்னைக்கு யாரும் சொல்லாம ஆவியில நிரம்புவீங்க? என்னைக்கு யாருமே சொல்லாம 2 பேரை தெய்வ ராஜ்யத்துக்கு கூட்டி கொண்டு வருவீங்க? என்னைக்கு? எப்பவும் நம்மளை மோட்டிவேட் பண்ண வேண்டி இருக்கு. பாடுங்க சகோதரா, ஜபிங்க சகோதரா, பிள்ளைகளை சர்ச்சுக்கு கூட்டிட்டு வாங்க சிஸ்டர். நம்மளை யாராவது உந்திட்டே இருக்க வேண்டி இருக்கு. எத்தனை ஆண்டுகளா இந்த உந்து நடக்குது? நோட்டீஸை பார்க்கும் புரியுது. 50 ஆண்டுகளாய் living under someone's shadow. 7 காரியங்களை சொன்னேன். ஏன் தாக்கத்தை ஏற்படுத்த முடியல? கொஞ்சம் ஒன்று யோசிங்க. செலக்ட் பண்ணதில் வெளிப்பாடு இல்லாமல் தெரிஞ்செடுத்து தப்பு பண்ணிட்டோம். அதன் விளைவுகளை அனுபவிச்சுட்டே இருக்கிறோம். அவசரப்பட்டு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ராத்திரியோடு ராத்திரி முடிவெடுத்து தப்பு பண்ணிட்டோம். அதன் விளைவை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். மற்றவங்க அப்படி படிக்க விட்டனுமே, என் பிள்ளையும் அதுதான் படிக்க விடணும்னு சொல்லி படிக்க விட்டு படிப்பை பாதியில் விட்டு விளைவை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். முடிக்கலாம்ல. 2, தெய்வீகமான மனிதர்களின் உறவை விரும்பல. நமக்கு கண்டிப்பாக ஆலோசனை தர ஆட்கள் வேணும். நான் தனிமரம் கிடையாது. எனக்கு ஆவிக்குரிய தாய் உண்டு, எனக்கு ஆவிக்குரிய தகப்பன் உண்டு, எனக்கு ஆவிக்குரிய சகோதரர்கள் உண்டு. அவர்களெல்லாம் என்னை விட ஒரு அடி முன்னே இருக்கிறவர்கள். என் ஆவிக்குரிய தகப்பன், என் ஆவிக்குரிய தாய், ஆவிக்குரிய சகோதரர்கள், ஆவிக்குரிய சகோதரிகள். எனக்கு ஏகப்பட்ட ஆவிக்குரிய குமாரர் குமாரத்திகள் உண்டு. வேர் பரிசுத்தமாக இருக்கிறதுனால நான் சொன்னேன் இல்லையா, பணத்தை இழந்திருக்கிறேன், மனிதர்களை இழக்கல்ல. ஒரு ஆளை கூட நான் இழக்கல்ல. ஒரு சம்பவத்தை சொல்லி தான் முடிக்கிறேனே. கேரளாவில் ஒரு பிரபலமான வீடு. அவங்க பெரிய பணக்காரங்க.
இந்த மாவட்டத்தில் இருந்து ஒரு புருஷனும் மனைவியும் கேரளாவுக்கு பால் வெட்ட போச்சு. பால் வெட்ட தெரியல, ரப்பர் வெட்ட போச்சு. இந்த ரப்பர் வெட்ட போன புருஷனையும் மனைவியையும் அந்த தோட்டத்துடைய முதலாளி மனைவி பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டு. அவங்க கோடீஸ்வரர்கள், இவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இவங்க அங்கே பால் வெட்ட போன இடத்துல இந்த பால் வெட்ட போனவங்களுக்கு 2 பிள்ளை பிறந்து, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். இவங்களுக்கு மரம் பால் வெட்ட கொடுத்தாங்க இல்லையா முதலாளி, அவங்களுக்கு 2 பிள்ளை உண்டு. அவங்க பால் வெட்டக்கு இவங்க வேலைக்காரர்களாக வந்திருக்கிறார்கள் என்கிற ஒரே காரணத்துக்காக இவங்களுக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு வச்சு கொடுத்துடும். தொழிலாளிக்கு 50 லட்சம் ரூபாய் வீடு. அவங்க பிள்ளை, முதலாளிக்க பிள்ளை அமெரிக்காவில் படிக்க போகுது. அதே நேரத்தில் தொழிலாளிக்க பிள்ளையும் அமெரிக்காவில் படிக்க விட்டணும். என்ன பெரிய உதவின்னு பாருங்க. என் வீட்டில் வேலை பார்க்குறவனுக்கு 50 லட்சத்துக்கு பக்கம் மதிப்புள்ள வீடு. என் வீட்டில் வேலை பார்க்குறவனுடைய பிள்ளை, என் பிள்ளை படிக்கிற மாதிரி அமெரிக்காவில் படிக்குது. அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்த உடனே அவங்களே அந்த பிள்ளைக்கு, அவங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண அதே நேரத்தில் ஒரே மேடையில் வச்சு வேலைக்காரங்களுக்கு பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி விட்டணும். பெண் பிள்ளைகள் 2 அமெரிக்காவில் செட்டில். இந்த வேலைக்கு போன ஆட்களுக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், வேலை கொடுத்த ஆட்களுக்கு 2 பொண்ணு. இப்போதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. இந்த பால் வெட்ட போனாங்க இல்லை வீடு, அந்த வீட்டில் உள்ள பையன் முதலாளிக்க மகளை காதலிக்க தொடங்கினான். முதலாளிக்க மகளை காதலிக்க தொடங்கினான். உப்பு போட்டு சாப்பிட்டேன் என்பதை நிரூபித்து விட்டான். அந்த முதலாளி மனைவியும் சேர்ந்து தோட்டத்திலேருந்து இறக்கி விட்டணும், அந்த வீட்டிலேருந்து இறக்கி விட்டணும். இப்போ வச்சு கொடுத்த வீடு 50 லட்சம் ரூபாய்க்கு வச்சு கொடுத்த வீடு அவங்க எடுக்கலை, அதிலே கிடந்துக்கிடுங்கன்னு சொல்லிச்சுன்னு. இனி அவங்களுக்கு திருவல்லா பக்கமே போக முடியாது. அந்த தாய் என்கிட்ட சொல்லுது, பாஸ்டர், பால் வெட்டிட்டு இருந்தாலும் பரலோகத்தில் இருந்த மாதிரி இருந்தோம். என் பையனுடைய இச்சையினால இழந்துட்டோம். எத்தனையோ தடவை மன்னிப்பு கேட்டோம், அவங்க ஒத்துக்கிடல. அதே தானே இல்ல, இச்சையினால் பரலோக தகப்பனை இழக்கிறோம், பாவத்தினால் பரலோகத்தை இழக்கிறோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடுங்க. அத்தனை பேரும் கண்ணை மூடணுன்னு ஜபிக்கணும். வாயை திறந்து 2 நிமிஷம் பரலோகத்தின் தெய்வத்தை பார்த்தோன்னு ஜபிங்க. ஆண்டவரேன்னு கூப்பிட்டு ஜபிங்க. கொஞ்சம் சத்தம் உயர்த்தி ஒன்று ஆவியில் ஜபிங்க. கர்த்தர் என்னோடு பேசினார் அப்படின்னு உறுதி உள்ளவங்க எல்லாம் ஜபிங்க. பிசை முதற்பலனாகிய மா பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமா இருக்கும். ஹல்லேலூயா. வேறானது பரிசுத்தமா இருந்தால் கிளை முழுவதும் பரிசுத்தமா இருக்கும். கண்ணை மூடுங்க. இப்ப பலமான ஒரு அபிஷேகம் இறங்கி வரப்போகுது. எங்க இருந்தாலும் கையை தட்டி வாயை திறந்து நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த கூடாரத்தில் அக்கினி அபிஷேகம். கொஞ்சம் சத்தம் உயர்த்தி வாயை திறந்த ஆவியில போராடுங்க. ஊடமான வைடரத்தல் ஆதரந்த சந்தரமனமனமனமா ரேந்தல் கமரமனமனமனமா. வேர் பரிசுத்தமாகுது, முதற் பலன் பரிசுத்தமாகுது. கையை தட்டி கொஞ்சம் சத்தம் உயர்த்தி. சத்தம் போதல்ல. ஊடா பாபா பாபா ரிக்கா பாபா 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 ரியாந்தார பாபா பாபா உடந்தார பாபா பாபா. 2 நிமிஷம் அத்தனை பேரும் அந்நிய பாஷை பேசுங்க. வாயை திறந்து அந்நிய பாஷை பேசுங்க. இந்த ஆண்டு திருப்பிக்கொள், இந்த ஆண்டு திருப்பிக்கொள். ஏன் சத்தம் போதல்ல?
அந்நிய பாஷை பேசுங்க. இந்த மைதானம் மொத்தம் அந்நிய பாஷையின் சத்தம் கேட்கணும். கண்ணை மூடுங்க, பிடிக்குது. கண்ணை மூடுங்க, பிடிக்குது. பலமான அபிஷேகம். என் வாயை திறந்து பேசுங்க. அந்தல் கமன ரீவல் கமன கடகதனா உடந்தர பிரௌடமத்துநாதனா அல் காந்தராதியா ரேல் அந்தராதியா பிரௌடமரமரமரமரமா. கையை தட்டி கொண்டிருக்கும் ஒரு அக்கனி இறங்குது. ஒரு பலமான அபிஷேகம் இறங்குது. கண்ணை மூடி வாயை திறந்து பெற்றுக்கொள்ளுங்க. கண்ணை மூடி வாயை திறந்து பெற்றுக்கொள்ளுங்க. அநேகரை கர்த்தர் அக்கனி ஆக்குகிறார். அநேகரை கர்த்தர் அபிஷேகம் பண்றாரு. வல்லமை இறங்கி வருகிறது. கூப்பிடு, கூப்பிடு, கூப்பிடு. ஏய் ஊடமான வைடமான ரந்தநாத சந்தரத்தநாதராதியா ஊடமல் கபரபரபரபரவா ரேல் அந்தரபரபரபரவா ரேந்தல் கபரபரவா. எதை செஞ்சாலும் ஒரு வெளிப்பாட்டை கேளுங்க. எதை செஞ்சாலும் ஒரு தரிசனத்தை கேளுங்க. எதை செஞ்சாலும் ஒரு தேவ ஆலோசனையை கேளுங்க. தேவ ஆலோசனை படி செய்யுங்க. எதிர்காலத்தில் சிக்கலே இருக்காது. என் சத்தம் புறப்படணும். வாயை திறக்கணும். உடகமன கடகரகதன பிரௌடமத்தராதியா அந்தல் கபாரவ சந்தராதியா உடந்தல் பிரௌடமத்தராதியா ரேல் அந்தரபரபரபரபா ரி அந்தரபரபரபரபா ஊட பிரௌடபரபரபரபரபா. நல்ல 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 ஜெபிக்கணும். முதற் பலனாகிய நாமதான், வேர் நாமதான். கர்த்தர் பேசுனது நம்மிடத்தில் தான். கூப்பிடு, ஆயத்திறந்து கூப்பிடு. ஒரு பலமான அசைவு உங்க வீட்டுக்குள்ள உண்டாகிறது. ஒரு பலமான அசைவு உங்க வாழ்க்கையில உண்டாகிறது. கூப்பிடு. நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். கையை உயர்த்தி இங்கு என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தை சத்தம் போதல்ல. நானாகவே வந்து நிற்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? பயங்கரம் சேர்த்து கொள்வீரா? மாத்தாளை போல் உம்மை சேவிக்கலையே. சொல்லுங்க. மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. சொல்லுங்க. மாத்தாளை போல் உம்மை சேவிக்கலையே. சொல்லுங்க. மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. எஸ்தரையை போல் ஏதும் செய்யவில்லையே. எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. எஸ்தரையை போல் ஏதும் செய்யவில்லையே. எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லை. நான் வீணாகி பாழாகி வந்திருக்கிறேன். நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா?
ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா நானாகவே வந்து உள்ளபடி சொல்லு நானா வாரேன் பிரசனத்தில் அர்ப்பணி போல சொல்லுங்க அப்பா வாரேன் இன்று என்னை ஏற்று திறந்து விட்டு கொடுங்க தேவ பிரசன்னை நடத்த மூடுகிறது போல் நான் ஒழுங்கில்லையே என்ன உண்மை இல்லையா வாவை போல் நீதிமானும் இல்லையே யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே நோவாவை போல் நீதிமானும் இல்லையே ஆபிரகாமை போல் விசுவாசிக்கலையே தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே ஆபிரகாமை போல் விசுவாசிக்கலையே தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே நானாக தானாக நானாகவே வந்து பிரசனத்தில் வந்து இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா